வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, சொரா மீன் குழம்பு, சொரா புட்டு, ஒரு முட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சொரா குழம்புக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சொரா இந்த வால் மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா தனியாக நம்ம சொரா புட்டும் பண்ண போகிறோம். அதனால் வால் மட்டும் குழம்பு வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். தக்காளி ஒரு 4 தக்காளி, புளி பார்த்திங்கன்னா ஒரு கோலி உருண்டை அளவுக்கு, கொஞ்சம் பெரிய கோலி உருண்டை அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். 3 வெங்காயம், முந்திரி ஒரு 4-5 பீஸ் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு இஞ்சி ஒரு 2 பீஸும், பூண்டு ஒரு 10 பல்லும் வச்சுருக்கேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 3/4 ஸ்பூன், சோம்பு 3/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. சொரா புட்டுக்கு தேவையான பொருட்கள்: சொரா மீன் பாருங்கள் 3/4 கிலோ, 1/4 கிலோ நான் குழம்புக்கு எடுத்துட்டேன். 3/4 கிலோ சொரா புட்டுக்கு. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு, வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் கொஞ்சம் பெருசாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் திருவி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு பெரிய பீஸு திருவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முட்டை வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 8 முட்டை வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஒரு 2 டம்ளர் இல்லாட்டி 3 டம்ளர் அளவு நம்ம ஊற்றிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சொரா மீன் நம்ம வேக வைக்கணும். அது வேக வச்சு செஞ்சால் தான் எப்போவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சொரா குழம்புக்கு என்னெல்லாம் வறுத்து எடுக்கிறது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய், இதில் பாதி சோம்பு நம்ம இதில் போட்டுக்கலாம். ஜீரகத்தை போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு இதையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி, பாதி வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். பாதி வெங்காயம் நம்ம தாளிக்கிறதுல போடலாம். சொரானாலே கொஞ்சம் கவுச்சி வாடை இருக்கும். அதனால இந்த மாதிரி இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாம் ஒரு வறுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து குழம்பு வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது தவிர இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பால் இல்லாதவங்களுக்கு இந்த குழம்பு இந்த மாதிரி சொராவை குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா பால் சுரக்கிறது நல்லா இருக்கும். அதாவது பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குழம்பு. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம குழம்புக்கு வைக்கிற இந்த வால் பகுதியை நம்ம சும்மா ஒரு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் நமக்கு வேக தேவையில்லை. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் இந்த தோல் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் இப்படி கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் குழம்புல போடுறதுக்காக. ஃபுல்லாக நம்ம வேக விட வேணாம். சொரா குழம்புக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் அடிக்கடிக்கு 4 ஸ்பூன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. நாங்கள் 6 பேர் இருக்கோம். 6 பேருக்கு குழம்பு வைக்கிறதுக்காக 4 ஸ்பூன் விட்டால் கரெக்டாக இருக்குன்றதுனால 4 ஸ்பூன் போடுறேன். பாருங்கள், இதை இப்போ எடுத்துருவோம். இந்த அளவுக்கு ஆனால் போதும். இந்த பாருங்கள், தோல் வந்துடுது பாருங்கள். இந்த தோல் எடுத்தால் தான் நம்மளுக்கு இந்த சொரா மீன் குழம்பு வைக்கிறதுக்காகட்டும், சொரா புட்டு பண்ணுறதுக்காகட்டும் நல்லாயிருக்கும். சொரா புட்டு பண்ணுறதுக்கு இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் சோம்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுடலாம். சொரா குழம்புக்கு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு குழம்புக்கும் சேர்த்து நம்ம 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த தோல் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது நமக்கு வந்துடும். தோல் எடுத்துட்டு தான் நம்ம குழம்புல போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது மேலே மண்ணாக ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த தோலை நம்ம சுரண்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சொரா மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறினோடனே இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இதை பொடி பொடியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இப்போ குழம்புக்கு இதில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அடுப்பில் வந்து நம்ம முட்டை வேக வச்சுக்கலாம். நல்லா முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வாரத்தில் இந்த குழம்பு வந்து ஒரு நாள் சொரா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு எல்லாருக்குமே குழந்தைக்கு வந்து நல்ல பால் இருக்கும். நிறைய பேர் வந்து பால் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றதுனால இதை செஞ்சு காட்டுறேன். நார்மலாக நம்ம கூட சாப்பிட்லாம். இந்த குழம்பு வந்து மாசமாக இருக்கும் போதே சாப்பிட ஆரம்பித்தா இன்னும் கொஞ்சம் நல்லது. மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை இதில் விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திக்காக்கிக்கலாம். இது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். முட்டையும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். தோல் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இந்த நடுப்புற ஒரே ஒரு முள் இருக்கும். அதையும் நம்ம வந்து போடுறதுனா போடலாம், எடுத்துறதுனா எடுத்துடலாம். இப்போ இதை நான் வந்து எடுத்துடுறேன். நல்லா இந்த பொடியை ஆக்கிக்கணும். அப்போ தான் வந்து அது நம்ம சொரா புட்டு பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு அப்படியே நைஸாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி நம்ம பொடியாக்கிக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி பொடி பொடியாக ஆக்கிக்கிறேன். பாருங்கள், இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இந்த மீன் வந்து நான் தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீனை வந்து போட்டுடலாம். சொரா மீனை நம்ம குழம்புல போட்டுடலாம். போட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக கொதித்து அந்த மிளகாய் எல்லாமே அந்த மீனில் வந்து சேரும். பாருங்கள், இப்போ முட்டை வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு இந்த அடுப்புலையே நம்ம சொரா புட்டு பண்ணிக்கலாம். இப்போ சொரா புட்டுக்கு நம்ம ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ சொரா புட்டுக்கு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி சீவி வச்சுருக்க இஞ்சி. அடுத்து பூண்டு வந்து இதுக்கு கொஞ்சம் நிறைய போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பூண்டோட டேஸ்ட்டு தான் இதில் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுக்க, இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். சொராக்கு இந்த வெங்காயத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த பக்கம் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இதில் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம இதுலேயே முட்டை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது இந்த வெறும் மிளகாத்தூளை நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி போகிற வரைக்கும் இதை நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கணும். முட்டைக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். இந்த கடுகை நம்ம போட்டுக்கலாம். சொரா மீனுக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மீனை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இப்போ மிளகுத்தூள். இது எல்லாமே போட்டதும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கேன். அடுப்பு கம்மியான தீயில வச்சுட்டு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். நல்லா பார்த்திங்கன்னா பொடி பொடியாக ஆயிடணும் அந்த மீன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த புட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படியே சிம்மில் வச்சு இதை வதக்கி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/2 ஹவராவது இது வந்து நம்மளுக்கு அடுப்பில் இருக்கணும். அப்போ தான் வந்து உதிராக வரும். இப்போ சொரா புட்டு நல்லா வந்து உதிராக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம சிம்லேயே வச்சு வதக்கி விடணும். ஒரு 1/2 ஹவர்னால் ஆகும் இந்த மாதிரி வர்றதுக்கு. இப்போ இந்த மிளகு பொடியை இதில் போட்டுடலாம். மிளகு பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஆஃப் பண்ணிவிடும். இதில் முட்டை நம்ம சேர்த்து பரட்டிடலாம். பாருங்கள், உள்ள மசாலா இறங்கிறதுக்கு லைட்டாக இந்த கரண்டிலேயே கீரல் போட்டுருங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எடுத்து நம்ம தட்டில் பரிமாற ஆரம்பித்தேன். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரசம், ஒரு சொரா குழம்பு, சொரா புட்டு, முட்டை வறுவல், சாதம். மத்தியானம் இன்றைக்கி லஞ்ச் மெனு நான்வெஜ்ஜு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சண்டே அன்னைக்கு. இப்போ எல்லாமே ஒரு 3/4 ஹவரில் ரெடி ஆயிடுச்சு.